காலை உணவுக்கு பதிலாக முதலமைச்சர் படம் போட்ட பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுக்குறீங்க. காலை உணவு எதற்கு கொடுக்கப்பட்டது? நீங்க திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்காத மாதிரியா பேசுறாங்க. திமுக இதை செய்தது என்பதற்காக தானே தோற்கடித்து தூக்கி வெளில போட்டது. காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர்கள் இங்க கொந்தளிக்கிறாங்க. எதுக்கு எல்லாத்துக்கும் முதலமைச்சரே பதில் சொல்லணும்? அமைச்சர் பேசுறாரு இல்லைன்னு, அப்புறம் ஏங்க எல்லாத்துக்கும் மோடிஜியே பதில் சொல்லணும் ராகுல்ஜி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. இல்ல முதல்வர் பேசணும் ஒரு கட்டாயம் இல்லைல்ல. முதலமைச்சருடைய துறை உள்துறைக்கு முதல்வர் பேச வேண்டாம்னா அப்புறம் எதுக்கு துறை? ஒரு மாதத்தில் எல்லாம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் வந்து விடாது. இதனால அவங்களுமே ஒரு 6 மாதம் டைம் கேட்குறாங்க. ஆனா அது சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது எதிர்கட்சிகளுடைய ரோல். நீங்க அவங்க ரோலை பாக்குறாங்கன்னு டென்ஷன் ஆகி அவங்களுக்கு பதில் கொடுத்து விட்டு உங்களுடைய கவர்னன்ஸ் ரோலை மிஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய தவறாக போகும். ஏன் அவர் நாளைக்கு போறாரு? ஏன்னா கடந்த முறை நடந்ததுக்கு இப்ப அவங்க அதற்கான கோர்ஸ் கரெக்ஷனை பண்றாங்க. இல்ல அப்பயே கொடுக்கணும் கட்டாயம் இல்ல. அப்பயே கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. சொன்னவர் தாவேகா தலைவர் விஜய். இப்ப நீங்க முதலமைச்சர் விஜய் ஆன பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் புன்னைவளவன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா. சிஎம்மோட பிறந்த நாள்ல சட்டமன்றத்திலேயே பிளாஸ்ட் நடந்திருக்கு இல்லையா? பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடி இருக்கு இன்னைக்கு. பரவாயில்ல, எதிர்கட்சிகள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் உரை வரைக்குமே அடுக்கடுக்கான விஷயங்கள், ஒரு காரசாரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க நல்லா பிளாஸ்டா இருக்கீங்க இன்னைக்கு. நம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு ஏறத்தாழ தமிழ்நாடே இன்னைக்கு நடந்த விஷயங்களை பார்த்துட்டு ஒரு வைபு மோட்ல தான் இருக்காங்க. பிறந்தநாள் வைபு மார்னிங்ல இருந்து நேற்று நைட்ல இருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு 1 மணி நேரம் பட்டாசு வெடிச்ச இடத்துலலாம் நாங்கள் இருந்திருக்கோம்லாம் போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் சட்டமன்றம் ஒரு புது கலர், ஒரு டெக்ஸ்டர் ரொம்ப சிறப்பாக போயிருக்கு. சட்டமன்றத்திலேருந்து தொடங்கிடுவோம். தேசிய கீதம் 2 முறை ஆளுநரில் பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் என்ன தப்பு 100 முறை கூட பாடப்படலாம் அப்படின்றாங்க. என்ன சார் நடக்குது? என்ன நடந்தது? இப்போ அடிப்படையில் தேசிய கீதத்தை ஏன் 2 டைம் பாடினீங்கன்னு கேட்கல. தேசிய கீதம் முதல்ல வந்ததுங்கிறது மரபு மீறலா இல்லையாங்கிறது தான் கேள்வி. நீங்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எழுப்பும்போது கூட இதை 2 முறை பாடின மாதிரி அதையும் 2 டைம் பாடியிருக்க வேண்டியதானே. இது முன்னாடி அப்போ என்ன பண்ணுங்க, ஒருவேளை மதியமும் செஷன் நடக்குதுன்னு வைங்க, காலையில் ஆரம்பிக்கும் போது முடிக்கும்போது, அப்புறம் மதியம் வரும்போது ஒரு வாட்டி போகும்போது ஒரு வாட்டின்னு 4 வாட்டி கூட பாடிட்டு போகிறதுன்னு போகிறதா? தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. கேள்வி உங்ககிட்ட கேட்டது, ஆளுநர் மாளிகையில் நீங்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஏன் முதல்ல வந்தே மாதரம் பாடினாங்க, தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கலங்கிறது கேள்வி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சட்டமன்றத்தில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடியது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வெற்றின்னு இதுக்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா அதை பேசுகிறாரு. நமக்கு என்ன கேள்வினா, எந்த முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 2வதாக பாடப்பட்டது? அப்போ கேள்வி தமிழ்தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு பாடப்பட்டது இல்லை, அது முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றிங்கிறதுமே கிடையாது. எப்படி தேசிய கீதம் முதல்ல வந்துச்சு? அந்த இடம் தான் நீங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு ஆளுநரோட போயிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தையை கடுமையாக அரசு தரப்பு எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எதிர்த்துட்டு போகலாம், 2 பேருக்கும் வின்வின். அப்போ தேசிய கீதத்தை கடைசியில் பாட வேண்டாம், 2ம் ஒரு வாட்டி அதை நாங்கள் முதல்ல மட்டும் பாடுறோன்னு போயிருங்க, இல்லை 2 முறையும் பாடுறோன்னு போனால் என்ன பிரச்சனைங்கிறது தான் கேள்வி. புரோட்டோகால் குறித்து அந்த விஷயங்கள் வரதுனால இன்றைக்கி சபாநாயகர் ஒரு விஷயம் சொன்னார். உங்களுக்கு சென்னை மேயர் பிரியா அவர்களுக்கும் எம்எல்ஏ பல்லவி அவர்கள், திருவிக்காநகர் எம்எல்ஏ பல்லவிக்கும் நடந்த விஷயத்தில் உரிமை மீறலுக்கு நான் கொண்டு போக விரும்பல, அதை ட்ராப் பண்ணுறேன்னு அவர் சொன்னார். இப்போ மரபுகள் அப்படிங்கிறத தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதிகாரிகளுக்கு சீஃப் செக்ரட்டரி சொல்லணும்னு அரசாணை அனுப்பணும், நான் உத்தரவிடுறேன்னு சொன்னார் இல்லையா? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தின் மரபுப்படி முதலில் தேசிய கீதம் பாடப்படாததை ஏன் இந்த அரசு அந்த மரபை உடைத்ததுன்னு அரசு தரப்பு விளக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை தானே எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. இப்போ இதில் என்னன்னா, ஏறத்தாழ பாஜக ஒன்று வருது பாருங்க, தேசிய கீதத்தை 100 முறை கூட பாடலாம், இதுக்கு முன்னாடி யாரும் அதுக்கு தடை சொன்னதும் இல்லை. தேசிய கீதத்தை ஏன் எதிர்கட்சிகள் பாஜக பி டீம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆளுநர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, அப்படியே அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அப்படியே படிச்சுட்டாங்க, மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டாரு அவர். ஏன்னா முன்னாடி ஆட்சி காலத்தில் பல கசப்பான நிகழ்வுகள், பல முட்டலும் மோதலுமா இருந்துச்சு. ஆனால் இப்போ சுமூகமாக முடிஞ்சிருக்கு.
அந்த இது வகையில் வந்து பாஜக பின்னாடி இருக்காங்க அப்படின்றாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் ஒன்றும் பெருசாலாம் ஆளுநரோட நம்ம RN ரவி அவர்கள் சண்டை போட்ட மாதிரிலாம் ரொம்ப பெருசாலாம் நடந்த மாதிரி இல்லை. மேற்கு வங்கத்துலலாம் மம்தா பானர்ஜி இதை வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னென்னா அங்கே எதிர்கட்சி பிஜேபி எம்எல்ஏக்களை ட்ரிகர் பண்ணி கத்த விட்டால் கவர்னரை படிக்க விடாமல் பிஜேபி எம்எல்ஏ சுற்றி நிற்பாங்க. அவங்க சொல்லுவாங்க பிஜேபிக்காரங்க கத்துறாங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்னா அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு வெளில போயிடுவார். இப்படிலாம் ஓடுச்சு. அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா காங்கிரஸையே கூட பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே சித்தராமையா அவர்களையோ அல்லது அங்கே சுக்வீந்தர் சிங் சுகு ஹிமாச்சல்லையோ இப்போ சதீசன் அவர்களுக்கு அர்லேக்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அது ஒரு வகையில் ஆளுநர் ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. ஆளுநர் இதை செய்யணும்னு தான் நம்ம போன 3 வருஷமும் சொன்னோம். அதனால் அந்த இடத்துல நம்ம விமர்சிக்க வேண்டாம். பாஜக ஒரு மௌனமாக இருந்து ஆழம் பார்க்கிறார்கள். ஆனால் அது உண்மை. தாவேக்காவை எடுத்தடுப்பில் எதிர்நிலைக்கு கொண்டு போயிட வேண்டாம். தாவேக்காவா நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோன்னு சொல்லாத வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா பாஜக ஒரு அணுக்கமாக அப்படிங்கிற இடத்துல பார்க்குறாங்களான்னா அவங்க வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச்சில் இருக்காங்க. இதை பி டீம் அப்படின்னு எடுத்தடுப்பில் சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்கலாங்கிறது தான் எதிர்கட்சிகளினுடைய அந்த விமர்சனத்தை இப்போதே நம்ம ஏற்றுக்க வேண்டாம். ஒன்று இப்போ என்னன்னா கேள்விகளின்படி இந்த அரசு விளக்க வேண்டியது. நான் கேட்குறேன், மரபுப்படி யார் குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு புரோட்டோகாலே முதல்ல கிடையாது. நீங்கள் பேனரை அழைப்புதழோ அல்லது யாரை அழைச்சி என்ன ஆர்டரில் பேசணும் அரசு நிகழ்ச்சியிலங்கிறதுக்கு புரோட்டோகால் இருக்குது. குத்து விளக்குங்கிறதுக்கெல்லாம் புரோட்டோகால் வராது. உங்களுக்கு 1979 அன்றைக்கு இந்தியாவுடைய மத்திய உள்துறை அமைச்சகம் விட்டுருக்கக்கூடிய அந்த வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் புரோட்டோகால்ங்கிறது இன்றைக்கி வரைக்கும் அதுதான் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 26 லெவலில் யாருக்கு அப்புறம் யார் வருவா, யாரெல்லாம் ஒரே கேட்டகரியில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விலாவரியாக கொடுக்கப்பட்ட புரோட்டோகால். அதை அடியொற்றி தான் மாநில அரசுகள் நடத்துவாங்க. அப்போ இந்த மரபில் தமிழ்நாடு சட்டமன்றம் அதுவே ஒரு 100 ஆண்டு சட்டமன்றம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ 100 ஆண்டு பாரம்பரியமிக்க சட்டமன்றத்தை ஒரு விஷயத்தை மாற்றுறீங்கன்னா எப்படி மாற்றுறீங்க, அந்த முடிவை ஏன் எடுத்தீங்கிறதுக்கு தான் விளக்கம் கேட்குறாங்க. தேசிய கீதத்தை ஏன் முதல்ல பாடினீங்கிறதுக்கு கேள்வி இல்லை. இந்த முதல்ல பாடுகிற முடிவு எப்படி எடுக்கப்பட்டது, அது தமிழ்நாட்டில் உங்களுக்கு நமக்கு தமிழ்தாய் வாழ்த்து கொண்டு வரப்பட்டு அகைன் உங்களுக்கு 70களுடைய தொடக்கம்னு எடுத்தாலும் அங்கே இருக்குல்ல ஒரு 50 அதை விட கூடுதலான ஆண்டுகள் நமக்கான அதில் ட்ரெடிஷன் இருக்குல்ல சட்டமன்றத்தினுடைய வரலாறு. இந்த சட்டமன்றத்தினுடைய வரலாறுன்னு போனால் அது பிரிட்டிஷ் காலத்து வரைக்கும் போகும். 100 ஆண்டு கடந்த சட்டமன்றமாக நம்முடைய சட்டமன்றம் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் சட்டமன்றமாக இருந்தாலும் இருக்குது. அப்போ இதில் ஒரு மாற்றத்தை எப்படி கொண்டு வந்தீர்கள் என்பதற்கு நீங்கள் விளக்கணும். அது இப்போ வரைக்கும் அரசு அதற்கான இடத்துக்கே போல் ஒரு புள்ளிக்கு மேலே போனால் தேசிய கீதத்தை ஏன் முதல்ல பாடணும்னு கேட்குறீங்க. நீங்கள் தேச விரோதிகள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை, அந்த லெவலில் தான் இது போய் நிற்கிறது. வெங்கடேசன் அவர்கள் அப்படி பேசியிருப்பது என்பதெல்லாம் கொஞ்சம் புதிதாக இருக்கிறது. இப்படியான விஷயங்கள் அந்த மூவர் கூட்டணியே ஒரு மாணிக்கம் தாகூர், சிடிஆர் நிர்மல்குமார், வெங்கடேசன் இல்லை அந்த நிகழ்ச்சியில கூட மதுரையில் இருக்கிற தாவேகா மாவட்ட செயலில் கலந்து கொள்ளல. தாவேகா கட்சிக்காரங்க இல்லை கூட்டணி கட்சியிலேருந்து தான் வந்திருக்காங்க. அதுவே வந்து விமர்சனம். ஏன்னா சீட்டு இளவங்கள் இப்போ தான் வந்தார், இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. நாங்கள் 25 ஆண்டுகளாக இருக்கோம், 30 ஆண்டுகளாக இருக்கிறோம், பயணிக்கிறோம் இயக்கத்தில், எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, அந்த ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. அந்த நிலையில் எப்படி நடந்திருக்கு? நீங்கள் அந்த சிக்கலை ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா முதல்ல 10 பேரும் பதவியேற்றவர்களில் புஷி ஆனந்தை தவிர மீதி 9 பேரும் மக்கள் இயக்கத்திலேருந்து வந்தவர்கள் கிடையாது. அதை சரிப்படுத்துவதற்கு தான் செகண்ட் செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போடும்போது அவங்க பார்த்து உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் ஆட்கள் எடுத்து உள்ளே போடுறாங்கங்கிறதெல்லாம் நடந்தது. ஸோ இதை தாண்டி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா இப்போ அதாவது இந்த டெக்ஸ்டர் நமக்கு நல்லா இருக்கும். திடீர்னு காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் இங்கே கொந்தளிக்கிறாங்க. எதுக்கு எல்லாத்துக்கும் முதலமைச்சரே பதில் சொல்லணும், அமைச்சர் பேசுகிறாரு இல்லைன்னு. அப்புறம் ஏங்க எல்லாத்துக்கும் மோடிஜியே பதில் சொல்லணும்னு ராகுல்ஜி திரும்ப கேட்குறாரு. ஏன் அமித்ஷா பேசினா போதாதா, நிதின் கட்கரி பேசினா போதாதா, ராஜ்நாத் சிங் போதாதா, இல்லை தர்மேந்திர பிரதான் போதாதா, அங்கே ஒரு அளவுகோல் வைக்கிறீங்களாங்கிற மாதிரியான கேள்விகள். முதல்வர் பேசணும் ஒரு கட்டாயம் இல்லை. முதலமைச்சருடைய துறை உள்துறைக்கு முதல்வர் பேச வேண்டாம்னா அப்புறம் எதுக்கு துறை? எல்லா துறையும் அவரே எடுத்து வச்சுக்கிறாரு. முதல் முறையாக அநேகமாக தமிழ்நாட்டில் அது முதல் முறையாக இருக்கும். குடிநீர் வழங்கல் துறை முதலமைச்சர் எடுத்து வச்சிருக்காரு. அது அவருடைய ப்ரெராகேட்டிவ். அந்த அளவுக்கு அவர் கவனமாக எல்லாருக்கும் தண்ணீர் போய் சேர்ந்து உணர்றாருங்கிறது நான் இது பண்ணுறேன். ஆனால் ஒர்க்லோடு அது கூடுதலான துறை. இப்போ முதலமைச்சர் துறைக்கு முதலமைச்சர் பேச வேண்டாம். அப்போ நீங்கள் இந்த அரசு செட் பண்ண விரும்புகிறதான்னு கேள்வி வருது. நீங்கள் அமெரிக்காவோட இஷ்யூஸ் வருது, இல்லை ஃபாரின் இது வருதுன்னா ஜெய்சங்கர் சொல்லக்கூடாது, மோடி வரணும்னு கேட்கக்கூடிய இடத்தில் சிபிஎம்மும் சிபிஐயும் காங்கிரஸும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். அந்த ஸ்டாண்டில் தான் இங்கேயும் இருக்காங்களாங்கிறது கேள்வி. அப்போ இரட்டை நிலைப்பாடாங்கிற கேள்வியில் தான் நம்ம அதை வைக்கிறோம். இதில் அவங்களுடைய டிஃபென்ஸ் இந்த தேசிய கீதத்தை ஏன் நீங்கள் பாட்டீங்கிறதல்ல, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் அந்த மரபு ஏன் வந்தது, அது ஏன் இன்றைக்கி தேவையில்லைன்னு நீங்கள் கருதுறீங்க, அவ்வளோதான் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு 100 நாள் திட்டம் அப்படின்றத உங்களுக்கு இது எம்ஜிஎன் ரேகா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றிட்டு விபிஜி ராம்ஜின்னு கொண்டு வந்ததை எதிர்த்தார்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது. இப்போ இருக்க அரசு அதை ஏற்றுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டாங்க. பிரதமருடைய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சரே அதை பேசிட்டாரு. பேசினது
டிஎன்டிஐபிஆர் அறிக்கையாகவும் வெளியிட்டுட்டாங்க என்ன பேசினார்னு. இதை ஏற்றுக்கொண்டது என்பது ஒரு அரசினுடைய பாலிசி டெசிஷன், சேஞ்ச் இன் பாலிசி டெசிஷன். இதற்கு இந்த அரசு விளக்கம் சொல்லணும்னு சிபிஐ கேட்கிறது. திரு வீரபாண்டியன் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நீங்கள் அதுக்கு ஒரு தீர்மானம் இதை எதிர்த்து கொண்டு வரணும்னார். ஆனால் அரசு ஆதரிச்சிருச்சு. இந்த மன மாற்றத்துக்கு என்ன காரணம் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு உங்ககிட்ட பேர் மாத்திரத்தில் ஆதரிக்கல என்ன சார் தப்பு இருக்கு? பேர் மாத்திரத்தில் 125 நாள் இப்போ இதை மாணிக்கம் தாகூர் ரொம்ப தெளிவாக எடுத்து போட்டிருக்காரு. நம்ம கூட போக வேண்டாம். மாணிக்கம் தாகூர் இந்த மாதத்தினுடைய 2 வாரத்துக்கு முன்பு வந்த ஹிந்துவினுடைய ஒரு கட்டுரை எடுத்து போட்டுட்டு, போன வருஷம் வரைக்கும் தமிழ்நாடு 1000 கோடி கொடுத்துச்சு, புதிய திட்டமாக்கிட்டீங்க, இப்போ 4000 கோடி கூடுதல் நிதி சுமை 5000 கோடி. அந்த 5000 கோடியும் நாங்கள் ரிலீஸ் பண்ணாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தர வேண்டிய 7000 கோடியை கொடுப்பாங்க. இது ஏறத்தாழ உங்களுக்கு மிரட்டக்கூடிய அந்த 7000 கோடியும் கடைசி வரைக்கும் வருமானு தெரியாது. பல திட்டங்களில் 30-70 60-40 போட்டுட்டு மத்திய அரசு நிதியே இல்லாமல் மாநில அரசு கை காசை போட்டு போடக்கூடிய நிதிச்சுமையே கூடுதலாக இருக்குது. அப்போ இந்த சூழல் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஒன்று. ரெண்டாவது, அந்த பில்லில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 125 நாள் என்பது அறுவடை காலம் அல்லது வேளாண் காலங்களில் உங்களுக்கு அங்கே நீங்கள் விதைக்கிறீங்க அறுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் இல்லைங்கிறீங்க. அப்போ அங்கே போகாமல் ஆட்கள் ஏன் இங்கே வராங்க, அங்கே கூலி குறைஞ்ச விலைக்கு தராங்க, பண்ணை ஆட்களாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதிலிருந்து ஒரு லிபர்ட்டி கிடைக்கிறதுனால தான் அங்கே போகாமல் இங்கே வராங்க. திரும்பவும் நீங்கள் பண்ணை அடிமைகளாக பண்ணை ஆட்களாக போவதற்கு இது தள்ளுகிறதுன்னு தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஆதரிக்கிறாங்களா இந்த திட்டத்துக்கு? இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது தாவேகா என்கிற கட்சி இதை ஆதரித்ததா எதிர்த்ததா? அன்னைக்கு உங்கள் நிலைப்பாடு என்னவாக இருந்தது? நான் கேட்குறது, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் கொண்டு வந்த தீர்மானம் அது. ஏறத்தாழ அன்றைக்கு அநேகமாக அதிமுக எதிர்த்திருந்திருக்கலாம், பாஜக எதிர்த்து வாக்களித்து அல்லது வாக் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த திட்டத்தை வரவேற்று நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் பேசுனதா எனக்கு ஞாபகம். ஸோ இவங்களை தவிர மீது அத்தனை பேரும் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதை மாறி இருக்குன்னு அரசு சொல்கிறதுல என்ன பிரச்சனை? ஏற்றுக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன காரணம்னாலும் சொல்லி விஜய் அவர்களுடைய தாவேகா தலைமையிலான கூட்டணி அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். ஏற்றுக்கிட்டதை சட்டமன்றத்தில் இன்ஃபார்ம் பண்ணிங்களா? ஏன்னா திமுக இதற்கு முன்பாக சட்டமன்றத்தில் வச்சு பாஸ் பண்ண ரெசல்யூஷன் அதை நல்லிஃபை பண்ணிவிட்டு அந்த தீர்மானத்தை நாங்கள் வாபஸ் வாங்குறோம், அதுக்கு பதிலாக வேறு ஒரு தீர்மானம்னு சொல்ல வேண்டியது. நீங்கள் பேசக்கூடிய அந்த மரபு வாரண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு, அந்த மரபுப்படி இன்றைக்கி எக்ஸிஸ்டிங்கில் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய நிலைப்பாடு என்ன? கடைசியாக திமுக அரசு நிறைவேற்றின தீர்மானம் தான் நிலைப்பாடு. அதை மாற்றாமல் நீங்கள் எப்படி அங்கே மேலே ஒத்துப்பீங்க? அப்போ அதை ஏன் மாற்றக்கூடாது? சட்ட கட்டாயம் இருக்கான்னா தமிழ்நாடு மக்களுக்கு அது வந்து அசம்பிளியுடைய ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸ்ங்கிறது வரலாறு. நீங்கள் 100 வருஷம் கழித்து வர்றவங்களோ அதை எடுத்து பாதிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசு இப்படி நிலைப்பாடு எடுத்ததுங்கிறது தான் வரலாறு. நீங்கள் சட்டமன்றத்தில் ஒன்றதை நல்லிஃபை பண்ணணும். அப்போ அதை செய்யாதது என்பது இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறாக அது நிற்கிறது. அது வரலாற்று தவறாகவே பதிவு செய்யப்படும். அதனால் நம்ம அதை கேட்குறோம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது குறிப்பிடுறாரு, தமிழ்நாட்டில் வந்து இந்த 1 மாதங்களில் பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிருக்கு, கொலைகளும் அதிகரிச்சிருக்கு, 1 மாதத்தில் இப்படி ஒரு ஆட்சியாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அடிப்படை சட்ட ஒழுங்கு தான் குறிப்பிடுறாங்க. இதில் சிக்கல் என்னென்னா, சட்ட ஒழுங்குக்கு முதலமைச்சர் நாளைக்கு பதில் சொல்லுவார். அதாவது அவங்க எந்த அளவுக்கு கான்ஷியஸாக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி மதியமே செஷன் நடத்தலாமே, ஃபுல் டே செஷன்லாம் தமிழ்நாடு சட்டமன்றம் கண்டிருக்கிறதே. உங்களுக்கு மானிய கோரிக்கை வரும்போதெல்லாம் அடுத்தடுத்து துறைகள் மதியம் வச்சுருக்காங்க. முதலமைச்சர் இன்றைக்கி பதில் சொல்லாமே, ஏன் அவர் நாளைக்கு போகிறாரு? ஏன்னா கடந்த முறை நடந்ததுக்கு இப்போ அவங்க அதற்கான கோர்ஸ் கரெக்ஷனை பண்ணுறாங்க. கடந்த முறை இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் பேசினார், அவர் ஸ்கோர் பண்ணார். இப்போ இன்றைக்குமே பல விஷயங்களை பேசியிருக்காரு. அண்ணன் பவருக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கே பவர் கட் ஆயிருச்சு, அண்ணன் பவருக்கு வந்ததுங்கிறதுல தொடங்கி அவங்க ஆஃபீஸில் பனையூர் ஆஃபீஸ்லேயே பவர் இல்லையா? அதில் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வராருங்கிறது நல்லாவே நம்ம இன்னொரு வாட்டி பொழிப்புரை போட வேண்டாம். ஒரிஜினல் பவர் பனையூரில் இல்லைன்னு அவர் மீன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக குயிக் விட்டால் அடிச்சது ரெடி பண்ணிட்டு தான் வந்தாங்க. அது டெலிவரிங்கிறது அவருடைய ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. உடனடியாக முதலமைச்சர் எழுந்ததுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் நாளைக்கு அப்படிங்கிறது தான் அவங்க ஷெடியூல்லே ஆரம்பத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா கடந்த முறை இப்படி இதே மாதிரி அவர் ஸ்கோர் பண்ணப்போ அவர் ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக பேசினார். அப்படி பேசியது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு பார்வை வந்தது. அதாவது வந்து அது வந்து அவருடைய இமேஜுக்கு அது சிக்கலாச்சுங்கிறதுனால ஏறத்தாழ ஒரு 4 மணி நேரம் கழித்து அவர் சட்டமன்றத்திலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போன பிறகு ஒரு 28-30 பத்திக்கு நீட்டாக ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட் எத்தனை பேருக்கு போய் சேருங்கிறது அவங்க ஆடியன்ஸே முதல்ல வாசிக்கிற ஆடியன்ஸான ஒரு கேள்வி இருக்குது. நான் சொல்கிறது அவங்க விர்ச்சுவல் வாரியஸாக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அது செய்தி வந்து இது மொத்த அறிக்கையும் நம்ம நியூஸில் நீங்கள் வாய்ஸ் ஓவராக செய்தி அப்பயே கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நீங்கள் கொடுக்கலங்கிறத விமர்சனமாக்குறாங்க.
அவர் அப்போ ஏன் உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதே தாவேக்கா தானே. நாங்கள் பதிலே சொல்ல மாட்டோம்னு சொல்லிடுங்க, என்ன பிரச்சனை? இல்லை, ஸ்டடி பண்ணிட்டு கொடுக்குறது தப்பு இல்லை. அப்போ மற்ற அமைச்சர்கள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ அரசு ஒரு நாள் கழித்து தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போங்க. இம்மீடியட்டாக கொடுக்கறது இமேஜ் பாதிக்கப்படுறதுங்கிறனால தான் இந்த மாதிரி அவர் பேசுகிறாரு. அடுத்த நாள் ஷெட்யூல் பண்ணி பேசுகிறாரு. இன்னைக்கு பேசி சின்னதாக பேசினா அவங்க பாதிக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க உணர்ந்தனால தானே இப்போ இந்த கோர்ஸ் கரெக்ஷனுக்கே போகிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. கொடுக்கவே வேண்டாம்னு கூட அவங்க சொல்லிட்டு போகலாம், அதாவது டிக்ளரும் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு பிறகு வாக்காளர்கள் பார்த்துக்க போகிறாங்க, மக்கள் பார்த்துக்க போகிறாங்கிறத இடத்துக்கு போயிடும். நம்ம கேட்பது ஒரு அரசாங்கமாக நீங்கள் துறை அமைச்சராக பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இப்போ சட்ட ஒழுங்குங்கிறது அகைன் அது வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி நிலையிலிருந்து வச்ச விமர்சனம் அவரை நோக்கி திரும்ப வருகிறதுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. சிங்கப்பெண்கள் சிறப்பு படை பாதுகாப்பு விழாவில் அவர் பேசினார் இல்லையா, தனி மனித ஒழுங்கும் சமூக ஒழுங்கும். இதை நீங்கள் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தப்போ நீங்கள் பேசலையே. அன்னைக்கு உங்களுக்கு அவர் போட்ட ட்வீட்டு ஜனவரி மாதம் 27 அல்லது 8 அவர் போட்ட ட்வீட் என்னமோ தாவேக்காவினுடைய அவருடைய கட்சி சார்ந்த அந்த டிவிகே விஜய் ஹெச்கியூங்கிற அந்த ஹேண்டில் அப்படியே தான் இருக்குது. நாளுக்கு நாள் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்திலேயே அதிகரித்து வரக்கூடிய வன்கொடுமைகள் அப்படிங்கிறது நம்மை பதைக்க செய்கிறது. ஒரு அரசாங்கம் கொள்ளையடிப்பதில் கவனம் செலுத்துவதனால் குற்றச்செயல்களை தடுக்க முடியாமல் போயிருக்கிறதுன்னு அவர் பதிவிட்டிருக்கிறார். இது போக இன்னும் பல விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அப்போ குற்றச்செயலை தடுக்க வேண்டியது, நடப்பதற்கு முன்பாகவே தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமைன்னு சொன்னவர் தாவேகா தலைவர் விஜய். இப்போ நீங்கள் முதலமைச்சர் விஜய் ஆன பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? உங்கள் அரசாங்கம் அதே நிலைப்பாட்டில் இருக்கா இல்லையா? கேள்வி தானே இது, ரொம்ப எளிமையான கேள்வி தானே. இதுக்குள்ளே அரசியல் செய்கிறாங்களான்னா நீங்கள் எல்லாரும் மாற்றி மாற்றி அரசியல் தான் செய்யக்கூடிய இடத்தை நோக்கி நகர்றீங்க. நீங்கள் செஞ்சது உங்களை நோக்கி திரும்பவும் உங்கள் கதவுகளை வந்து தட்டி கொண்டு இருக்கிறது. நீங்கள் பேசின வார்த்தையில் அவங்க திரும்ப உங்களுக்கு எதிராகவே கொண்டு வராங்க. இதுதான் அரசியல். அப்புறம் ஹார்ட்கோர் பாலிடிக்ஸாக மாறி நிற்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு மாதத்திலெல்லாம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் வந்து விடாது. இதனால் அவங்களுமே ஒரு 6 மாதம் டைம் கேட்குறாங்க. 6 மாதம் இல்லை, கூட இருக்கட்டும், 5 வருஷமும் அவங்களுக்கான டைம் தான். 5 வருஷமும் அவங்க எடுத்து பழகட்டும். ஆனால் அது சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது எதிர்கட்சிகளுடைய ரோல். அவங்க ரோலை பார்க்குறாங்க, நீங்கள் அவங்க ரோலை பார்க்குறாங்கன்னு டென்ஷன் ஆகி அவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு உங்களுடைய கவர்னன்ஸ் ரோலை மிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய தவறாக போகும் என்பது தான் அரசுக்கு நம்ம வைக்க வேண்டிய பார்வையாக இருக்குது. சிபிஎம்மோட மாநில பொதுச்செயலாளர் வந்து சண்முகம் அவர் குறிப்பிட்டிருந்தார், திமுக அதிமுக வந்து வருங்காலில் ஒன்றா கூட ஆகலாம், ஒரே கட்சியாக கூட பயணிக்கலாம் அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது அவர் தான் தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு இதை வச்சு அதிருப்தியில் தான் நாங்கள் வெளியே வரோம். அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் தொடர்ந்து சொல்கிறாரா ஒரு மாதமா, இல்லை அதை மாற்றிக்கிட்டாரா நடுவில்? இல்லை, அப்டேட்டாக இருக்குது. இல்லை, அதாவது இப்போ நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதா, நம்ம பேசி முடிச்சு இன்டர்வியூ எடிட் ஆகி ஏறுறதுக்குள்ளே இல்லை நாங்கள் அப்படி சொல்ல வரல, அவங்க பேசுகிறதாக தகவல் வந்துன்னு அவர் சொல்லிட்டாருன்னா எந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்கிறது? இல்லை, அவர் மேலே ஒரு விமர்சனம் இருக்குல்ல, மாறி கருத்து இதுன்னு சொல்லி. கூட்டணி கட்சியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து நாங்கள் இல்லைன்னா மதச்சார்பற்றங்கிற பேரே வராதுன்னு சொல்கிற எல்லாருமே இருந்தான அந்த விமர்சனம் இருக்கிறது. இப்போ நான் அமைச்சரவை விட்டு வெளியேறது ஃப்ரீடம் இருக்குன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் ஆட்சியை கவிழ்ப்பேன்னு நான் சொல்லலைன்னு நேற்றைக்கு டாக்டர் திருமா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இப்போ கேள்வி எங்கே வருதுன்னா, திமுக அதிமுக சேர நினைத்தார்களா இல்லையாங்கிறதுல முதல்ல நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தெளிவான இடத்துக்கு வாங்க. ஏன்னா அவங்க 4 தலைவர்களும் ஏறி ஐயா கதர்மதின் அவர்களுக்கு பதிலாக ஐயா அபூபக்கர் அவர்கள் வந்தாங்க, திரு பே சண்முகம் அவர்கள், திரு மு வீரபாண்டியன், டாக்டர் திருமா அவர்கள், அதே போல் திரு அபூபக்கர் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் நானும் தான் அங்கே இதில் கொஷின் எழுப்பக்கூடிய பேனலில் இருந்ததால அதில் ஏறத்தாழ அது மொத்தம் 2.5 மணி நேரம் ஷூட் போனது. அது ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்டில் இருந்து தான் எல்லாத்தையும் பேசினாங்க. சீனியர் ஜேர்னலிஸ்ட் சிவப்பிரியன் சார் தான் அந்த பப்பில் உடைச்சார். நீங்கள் திமுக அதிமுக சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுனால தான் வேகமாக போய் இங்கே ஆதரவு கொடுக்கறத செஞ்சீங்களான்னு கேட்கும்போது தான் இல்லை, அப்படி நேரடியாக ஸ்டாலினோ உதயநிதியோ எடப்பாடி பழனிசாமியோ முயற்சி எடுத்ததாக தெரியவில்லை, அதனால தான் நான் காசிப்னு சொன்னேன்னு அவங்க 3 பேரும் பதிவு பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு பிறகு அவர் ஒரு நீண்ட கட்டுரை எழுதுகிறார், எதற்காக நடந்திருக்கக்கூடாது, போனது வந்தது அப்படின்லாம் நீண்ட கட்டுரை எழுதுகிறார். இப்போ இதே ஆட்கள் வேறு இடத்துல பேசும்பொழுது திமுக அதிமுக சேர்ந்துருந்தா கூட அது அவங்க சர்வைவலுக்கானது, அதை நம்ம என்ன சொல்ல முடியும், அது ஒரு ஃப்ராக்சர்டு மேண்டேட் வருதுன்னா ஆட்சி அமைக்க வாய்ப்புடையவர்கள் எல்லாரும் முயற்சி செய்வாங்கங்கிற இடத்துக்கு ஒரு ஸ்டாண்டுக்கு வராங்க. இப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம சரிங்கிறது இல்லை எதை தப்புங்கிறது ஒரு முடிவுக்கு நீங்களே முதல்ல பேசி வாங்கன்னு ஒரு பாயிண்ட் வைக்க வேண்டியிருக்கு. 2வது, திமுக அதிமுக காலப்போக்கில் சேரணும்னா அது அந்த 2 கட்சியும் முடிவு பண்ணணும், கூடவே கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு கட்சிக்கு அந்த அத்தாரிட்டி எங்கேருந்து வருதுன்னு நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். கடந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எதிர்த்து அரசியல் செய்து விட்டு இருதுருவமாகன்னு 2004 அன்றைக்கு நடந்த
நாடாளுமன்ற பொது தேர்தலில் எல்டிஎஃப் யூடிஎஃப் ஒன்னாலாம் போட்டியிடல, துருவத்தில் தான் போட்டிட்டீங்க. குறைஞ்சது அதுக்கு முன்பாக 20 to 25 ஆண்டுகள் எல்டிஎஃப் யூடிஎஃப்பும் எதிர் துருவமாகத்தான் போட்டியிட்டீர்கள். 20 சீட்டுகளில் 18 சீட்டு எல்டிஎஃப் ஜெயிக்கிறீங்க. சிபிஎம் தலைமையிலான உங்களுக்கு இடது ஜனநாயக முன்னணி ஜெயிக்கிறது. காங்கிரஸினுடைய கூட்டணி 19 சீட்டில் தோக்குறாங்க. ஒரு என்டிஏல கேண்டிடேட் ஒருத்தர் ஜெயிச்சார், ஒரு காங்கிரஸ் கூட்டணியில் ஒருத்தர், ஒரு யூடிஎஃப். 18 நீங்கள் ஜெயிச்சுட்டு மன்மோகன் சிங் அமைச்சரவைக்கு எப்படி நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தீர்கள்? இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பேர், ஒருவேளை யாரோ ஒருத்தர் வந்து வெளியிலிருந்து வைக்கிறதுக்கு ஒரு பேர் சொன்னீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக சிபிஎம் சிபிஐ நீங்கள் ஜெயிச்ச 18 பேர் இருந்ததா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்த பாயிண்ட்டு, இங்கே உங்களுக்குள்ள முரண் வந்து தானேங்க கட்சிகள் நீங்கள் பிரிஞ்சிங்க. ஒரே கம்யூனிஸ்ட் பார்ட்டி தானே இருந்தது. உங்களுக்கு 1925 ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரே கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக தான் இருந்து இத்தனை பிரிவுகள் அதிலிருந்து வெவ்வேறு சிபிஐ எம்எல் இருக்காங்க. எம்எல் தான் பீகாரில், இவங்க 2 பேரை விடவும் பெரிய கட்சி. திபங்கர் பட்டாச்சாரியார் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் கேரளாவில் இருக்கீங்க, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. 4 அமைப்புகள் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 3 அல்லது 4 சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஸோ அன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க 3 பேராக இருந்து கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. அதே போல் இந்த ஸ்டேட்மெண்ட் இது, அந்த அமெரிக்க கப்பல் வந்து நம்ம சைலஸ் 3 பேரை அடித்ததை கண்டித்து 4 பார்ட்டிஸாக நீங்கள் தேசிய லெவலில், அது ஐ திங்க் அவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டி எல்லாம் சேர்ந்து அல்லது ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. அப்போ நீங்கள் மாநிலத்துக்கு மாநிலம் உங்கள் பேட்டர்னை மாற்றிக்கிறீங்க. நான் சொன்னேன், அது நீங்கள் எல்லாம் தான் இப்போ ஒரே ஒத்த கருத்துடைய கட்சி என்ன செய்ய வேண்டியதானே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஆனால் கூட்டணிங்கிற இடத்துக்கு வரீங்க. இப்போ இதெல்லாம் சந்தர்ப்பவாதமாக இல்லையா? அப்போ நீங்கள் இதெல்லாம் ஏன் சேர்ந்தீங்கன்னு நாங்கள் கேட்கல. அந்த முடிவை ஏதோ ஒரு பாயிண்டில் கட்சி எடுக்கணும், அது உங்கள் கட்சியினுடைய முடிவு. மக்கள்கிட்ட போகிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய தொண்டர்களே ஏற்றுக்கிறாங்க, இல்லைன்னு பார்த்து அந்த கட்சிகள் அதுக்கு நஷ்டம் தான் வந்துட்டு போகுது. கூடவே கூடாதுன்னு அறம். இதில் சமூக வலைதளத்தில் தான் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். இது இந்த பிரமாதமான ஒரு பதிவு எழுதியிருந்தாங்க. இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட சொல்கிறாங்களாம், திமுக அதிமுக இணைந்த கூட்டணி, ஐயோ எவ்வளோ பெரிய அறத்துக்கு புறமானது, அதெல்லாம் எப்படிங்க நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு. அதே அதிமுக இருக்க எம்எல்ஏ ராஜினாமா விட்டு தாவேக்கால சொல்கிறாங்கன்னா வரவேற்கத்தக்க முடிவு. அது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எடுத்த தீர்ப்பு தாவேக்காக தாங்கிறதுனால அந்த மேண்டேட்டை ஏதோ ஒரு வகையில் என்டார்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வராங்க. அதில் நம்ம சொல்ல என்ன இருக்குது, அது அவங்க எடுக்கிற முடிவு, நம்ம அதை தடுக்க முடியாது. அப்போ அவங்க 2 பேரும் திமுக அதிமுக சேர்த்தா அங்கே ஏன் அந்த அறம் அளவுகள் ஏன் தாவேக்காக வரும்போது வராமல் போகுது? நீங்கள் தானே சொன்னீங்க, நாங்கள் கேள்வி கேட்டதுனால தான் 4 ராஜினாமாவோட முடிஞ்சு 5வது ஒருத்தர் பண்ணிட்டாரு. அடுத்து 3 பேர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் விராலிமலை அவர் உட்பட இன்னும் 2 எம்எல்ஏக்களோடு ராஜினாமா செய்யலாம்னு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் கேட்டு தடுத்துட்டீங்கன்றது இப்போ இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கா, இல்லை உங்களுக்கான அந்த மரியாதையை கொடுப்பதாக தாவேக்கா சொன்னது பொய்ன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கா? நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கேள்வியாக்க வேண்டியிருக்கு. நான் சொன்னேன், திமுக அதிமுக சேரணும் இல்லைங்கிறது அந்த 2 கட்சி முடிவு பண்ண வேண்டியது, அந்த தொண்டர்கள் முடிவு பண்ண வேண்டியது. அது சரியா இல்லையான வாக்காளர்கள் ஏதோ 2 தேர்தலின் மூலமாக முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஏன் அறத்தை தூக்கிட்டு அரசியலுக்குள்ளே வரணும்னு ஒரு கேள்வி இருக்குது. அரசியலுக்கு அறம் இருக்கக்கூடாதுன்னு உடனே ரொம்ப தத்துவாதத்துக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. சாமானிய வாக்காளர்கள் அப்படி எதிர்பார்ப்பதில்லை. அப்படி நினைத்திருந்தால் எந்த காங்கிரஸை எதிர்த்து மம்தா பானர்ஜி கட்சி ஆரம்பித்தாரோ அவர் அதற்கு பிறகு வந்த முதல் அல்லது 2வது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போய் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து படுதோல்வி சந்தித்தார். அந்த சூட்டுனால தான் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாள் கூட்டணி வைக்காமல் இருந்தாங்க. பிறகு ரயில்வே அமைச்சராகவே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அமைச்சரவையில் ஆனாங்க. அங்கே சிஎம்ஆ ஜெயிச்ச பிறகு அங்கேருந்து போயிட்டாங்க. சரத்பவார் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? அது முழுக்க முழுக்க அவங்களுக்கு உண்டான முரண் தான். அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் இருக்கும் பொழுது அந்த முரண் காரணமாக தேசியவாத காங்கிரஸ் ஆரம்பிச்சுட்டு ஒன்று சேர்ந்தார். நடக்கலையா? அந்த கூட்டணி இந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றது? அதில் ஹைலைட்டு சரத்பவார் காங்கிரஸ் சிவசேனாவை உள்ள சேர்த்தாங்க. சிவசேனா இந்த எக்ஸ்ட்ரீம்னா காங்கிரஸ் அந்த எக்ஸ்ட்ரீமு. இதுக்கு நடுவில் சரத்பவார் இருந்து 2 பேரும் இழுத்து வச்சு அவங்க அமைச்சரவை நடத்தி 1.25 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க பாருங்க. மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அந்த லாலு யாதவை எதிர்த்து, அவங்கெல்லாம் ஒரே இதில் வந்த மாணவர்களாக இருந்தாலும் எந்த லாலு பிரசாத் யாதவை எதிர்த்து நிதிஷ்குமார் லான்ச் பண்ணி அரசியல் செய்தாரோ அதே லாலுவோடு கூட்டணி அமைத்து தேஜஸ்வி துணை முதலமைச்சர் ஆக்கியது தான் பீகார் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. முடிவை அவங்க பண்ணணும். நீங்கள் எப்படி ஆரம்பத்திலேயே இல்லை, அவங்க திமுக ஒரே தட்டில் ஒப்பிட முடியாது. திமுக ஃபாலோ பண்ணுற கொள்கைக்கு, பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து அந்த கொள்கையை விட்டு விலகி போயிட்டாங்க. 2 பேரையும் ஒப்பிட முடியாது. 2 பேரும் ஜாயின் பண்ணுறது, 2 பேர் சந்திப்பே அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேரை விட அளவுக்கு அதிகமான தத்துவ வெயிட்டேஜோட தான் தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிருக்கு. இல்லை, இப்போ எல்லா எக்ஸ்ட்ரீமும் தாங்க அது. சரி, நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க அமைச்ச மத்திய அரசுக்கு எதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க?
உங்கள் அளவுக்கு சோசியலிசம் அவங்க பேசினாங்களா? உங்கள் அளவுக்கு கம்யூனிஸ்டினுடைய கூறுகளை பேசிட்டாங்களா? இல்லை உங்கள் அளவுக்கு தொழிலாளர் நலன் சார்ந்த காங்கிரஸ் போராடி விட்டதை? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், சாதாரண ஏதோ ஒரு ஊரில் ஒரு குக்கிராமத்தில் அது ஒன்றியமாக இருக்கலாம், அங்கே ஏதாவது லோக்கலில் சிவிக் இஷ்யூஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் வருவாங்க. எங்கள் ஊரில் வரைக்குமே மின்மாற்றி மாற்றுறதுலேருந்து ஏதாவது பிரச்சனைகளால் நிற்கிறத நான் தெருவில் நிற்கிறத பார்த்துருக்கேன். அவங்க அளவுக்கான அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக மற்ற கட்சிகள் இல்லைன்னா இல்லை. ஆனால் ஜெயிப்பதற்கான இடமாக அது இருக்கிறதா? நீங்கள் திரும்ப ஒரு வார்த்தை இவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் செய்து கொண்டது இடப்பங்கீடு. ஏன்னா அந்த கேள்வியை போடும்போது நீங்கள் ஒன்றா சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கிறீங்க, ஜெயிச்சா அது கூட்டணிக்கான வெற்றி. இப்போ தாவேக்கால கூட அவங்க கூட்டணியில் பங்கு பெறல, ஆதரவுதால வெளியே இருந்தாலும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா உள்ளே போனால் இப்போ இந்த விசிகாவும் ஐஎம்எலும் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே எதிர்கொண்ட கேள்வி எல்லாம் அவங்க எதிர்கொள்ளணும். அது சேஃப் பெட்டு. இப்போ அவங்க இருக்கிற பொசிஷனில் இருந்தால் யாரை வேணாலும் விமர்சிக்கலாங்கிற ஒரு பெட் வருது. ஆனால் இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது என்ன எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாம் சோசியலிசத்தை நோக்கி தான் அவங்க ஆண்ட திரிபுரா, மேற்கு வங்கம், இது எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சுதா? இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்னைக்கு மிக்ஸ்ட் எக்கானமியாக மாறிச்சோ அதற்கு பிறகு டு அன் எக்ஸ்டெண்ட் அதானியுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கேரளாவுக்கு வரவே இல்லை, அத்தனையும் நிப்பாட்டியாச்சு. எப்படி நாங்கள் கேபிட்டலிஸ்ட்டை வளர்க்க முடியும்? நீங்கள் நின்றுட்டிங்களா? இந்த அரசுக்கு என்ன சிஸ்டம் இருக்கோ, என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அப்படி தான். நாங்கள் இப்போ சொல்கிறீங்க இடப்பங்கீடுன்னு. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இது கொள்கை கூட்டணின்னு முழங்கிட்டு இன்றைக்கி அது இடப்பங்கீடு தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அவங்க கொள்கை கூட்டணினே சொல்லாமல் இடப்பங்கீட்டுனே வந்தால் என்ன தப்பு? அதை திமுகவும் நான் திரும்ப சொல்கிறேன், திமுக அதிமுக வந்து தோற்று கூட போடணும் சார். அது அவங்க கட்சி அழியறதுக்கு அவங்களே முடிவு எடுத்தால் நீங்கள் ஏன் பதறீங்க? அது அவங்களுக்கு மோசமாக போனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் கூட்டணியில் இல்லையே, வெளியில் வந்துட்டீங்க, மக்கள் பிரச்சனைகள் எடுக்க போகிறீங்கன்னா இதில் நம்ம ஏன் ஒரு எல்லைக்கு மேலே கருத்து சொல்கிறோங்கிற கேள்வி இருக்குது. அப்போ 40 நாட்களாக இது இவங்க பேசுனாங்கன்னே வச்சுப்போமே, அது தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆளக்கூடிய அரசை நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் செய்கிற இடத்துல நீங்கள் இருக்க வேண்டியது முக்கியமாக திமுக அதிமுக சேர்ந்துடக்கூடாது. திமுக அதிமுக பேசுறது நியாயமா? திமுக அதிமுக பேசினா தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர்றது துரோகமாயிராதா? திமுக அதிமுக நாளைக்கு ஒரே கட்சி ஆயிரும், ஒரு கட்சி அதில் உடஞ்சி 40 கட்சி, அது நமக்கு என்ன? நம்ம மக்களுக்கான அரசியலை கொண்டு போங்களேன் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இந்த இடத்துல அவங்க எடுத்தால் மக்கள் முன்னாடி வர போகிறாங்க, அவ்வளோ ரகசியமால ஒன்று நடத்திட முடியாது, இருந்தால் அவங்களே அம்பலப்பட போகிறாங்க. திமுக அதிமுக என்பதை விட்டு மக்கள் பிரச்சனை இப்போதும் பல விஷயங்கள் அவங்க தான் பேசுகிறாங்க. அதை இன்னும் கூர்மைப்படுத்தி தோழர்கள் தொடர வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் விருப்பமாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த கட்சி என்ன ஆக போகுதுங்கிறது அந்த 2 கட்சியும் பார்த்துக்கும். சரி, இந்த அரசாங்கத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா கட்சி சார்ந்த பள்ளிக்கூடத்தில் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல விமர்சனம் எதிர்கட்சிக்காரவங்க வந்து எதிர்கட்சி தலைவரே சட்டமன்றத்தில் குறிப்பிடுறாங்களா, வீடியோ வருது, எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே குறிப்பிடுறாரு. ரீல்ஸ் ஆட்சி தானா அப்படிங்கிறது இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் உள்ளே பேசும்போது சட்டமன்றத்துக்குள்ளே சிங்கப்பெண் படையில் இருக்கிறவர்களும் கூட மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழிங்கிற மாதிரி அவங்களும் ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சில வீடியோக்கள்லாம் கொஞ்சம் அவங்களே மாரல் போலீசிங் பண்ணுற மாதிரி, அதாவது பெண்கள் வெளியில் வரவங்க நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் என்பதை போல சில மாரல் போலீசிங் பண்ண மாதிரிலாம் சில வீடியோக்களும் வந்து காணொலிகள் சர்ச்சைக்குள்ளாச்சு. அகைன் நீங்கள் பெண்கள் தான் உங்களை பாதுகாப்பாக இருக்கணுங்கிற பாயிண்ட் அப்படின்னு நோக்கி நகர்த்தி ஒரு மாதிரியான கன்சர்வேட்டிவ் தாட்டில் இருந்த அந்த மாதிரியான விஷயங்களும் சில இடங்களில் வந்ததை பார்க்க முடிஞ்சுது. என்ன கேள்வினா, நீங்கள் இன்னைக்கு பேசுகிறாரு ஒரு இடத்துல, அது மாவட்டம் தெளிவாக தெரியல, பட் அதை அமைச்சர் ராஜ்பவனும் அதை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, அங்கே காலை உணவுக்கு பதிலாக முதலமைச்சர் படம் போட்ட பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுக்குறீங்க. காலை உணவு எதற்கு கொடுக்கப்பட்டது? நீங்கள் நலத்திட்டம் செய்வது எந்த சிக்கலும் அல்ல, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் பள்ளி நேரத்தில் அவங்கள தொல்லை பண்ணாமல் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட கொடுக்கணும்னு இன்றைக்கு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள், அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் அவர் போட்டிருக்காருங்கிறாங்க உத்தரவு. இதை நீங்கள் முதல்ல செஞ்சுருக்கணுங்கிறத தாண்டி போட்ட உத்தரவை ஃபாலோ பண்ணுறாங்களா? அதை ரீல்ஸ் போட்ட ஒரு ஒன்றிய செயலாளரை நாங்கள் நீக்கியிருக்கோம், ஒன்றிய பகுதி நிர்வாகியை நீக்கிட்டோம் அப்படின்ட்டீங்க. அது தொடர்பாக எதுவும் கட்சி நடவடிக்கை எடுத்து விட்டது. கவர்மெண்ட்டாக அதில் என்ன சட்டப்பிரிவுகள் இருக்குது, நீங்கள் அதை மூவ் பண்ணுவீங்களா? 1. 2வது, முழுக்க நமக்கு வர ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங் ட்ரெண்டில் இருக்கிறது. இவர் பேர் என்ன அந்த குழந்தைங்களை திரும்ப பேரை சொல்லி அவங்களுக்கு அட்டையெல்லாம் கொடுத்து பிறந்த நாளுக்கு. திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்காத மாதிரியா பேசுகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க தாவேகா தரப்புல. திமுக ஆட்சியில் இந்த மாதிரி போய் புகைப்படத்தை காட்டி அதெல்லாம் இங்கே நடந்தது 2-3 இன்சிடென்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுங்கிறாங்க. 2-3 இன்சிடென்ட்ஸை லிஸ்ட் பண்ணி எவிடன்ஸோட தூக்கி போடுங்க. அதை விட மிக முக்கியம், திமுக இதை செய்தது என்பதற்காக தானே தோற்கடித்து தூக்கி வெளில போட்டது. அவங்களை எதுக்கு சார் கொண்டு போய் நீங்கள் கூப்பிடல வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருங்கன்னு அனுப்பி விட்டது? எதற்கு அவங்களை எதிர்கட்சியில் வரிசையில் உட்கார வச்சாங்க? அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவரே தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போனது எதற்காக? இது செஞ்சதுக்காக தானே. அப்போ இதை அங்கீகரித்து அவங்கள எதிர்கட்சி ஆக்கல. அதை நாங்கள் தொடருவோம்னா அப்போ நீங்கள் மாற்றம் இல்லை, அந்த கட்சிகளை போலவே நாங்கள் இன்னொரு கட்சின்னு சொல்லிட்டு போங்களேன். மாடல் கிரவுண்டை செட் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை.
நாங்களும் சாதாரணமான கட்சி தான், ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு பல விஷயங்களை சொன்னோம். அமித்ஷாஜி சொல்லுவார்ல, நாங்கள் ஜும்லா அப்படின்ட்டு தேர்தல் நேரத்தில் பல ஜும்லாக்களை சொல்லுவோம், நீங்கள் நம்பிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதை டிக்ளேர் பண்ணிட்டு போயிருங்க, கேள்வியே இல்லாமல் போயிடும். என்னன்னா நீங்கள் முதல்ல பள்ளிகளுக்குள்ளே உள்ளே போகிறதுங்கிறது, நீங்கள் அங்கே பள்ளிக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குழுவெல்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்க, பிரின்சிபல் மூலயமா போகலாம், ஆசிரியர்கள் மூலமாக கொடுத்து அவங்க கொடுக்குறதானே தவிர மற்றபடி நிகழ்ச்சிகளாக நடத்துறதுக்கு நீங்கள் இவ்வளோ புரோட்டோகால் பேசுகிறாங்கல்ல. இன்ஸ்பெக்ஷனுங்கிற பேரில் உள்ளே போகிறதெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு விட்டதா? நீங்கள் முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு விழா நடத்துகிறேன்ட்டு அரசு பள்ளிக்குள்ளே கொண்டு போய் தாவேகா கொடிய கம்பத்தை நட்டு நீங்கள் கொடியாக ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் எந்த வகையில் முறைப்படுத்தப்பட்டது? இதற்கு கட்சி நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு. அரசாக இது விதிமீறலாக இருந்தால், அது சட்ட ரீதியிலாக தவறாக இருந்தால் அரசு என்ன எடுக்க போகிறதுங்கிறதான் கேள்வி. அவர் உங்கள் ஒன்றிய செயலாளராக உங்கள் கட்சியில் இல்லைன்னா அதனால் மக்களுக்கு என்ன விஷயம் இல்லை, அதில் என்ன கேள்வி வந்துட போதில்லை, அதில் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. இப்போ கல்வி நிலையத்துக்குள்ளே வேறு வீடியோக்கள் பார்த்தோம், முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு அரசு குவிஸ் காம்படிஷன் சொல்லி போயிருக்காங்க, பார்த்தா தாவேக கட்சி நடத்தின சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு போய் பள்ளியில் அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட பெற்றோர்கள் வாக்குவாதம் செய்யக்கூடிய வீடியோக்களும் வெளியில் வருது. அப்போ நீங்கள் குழந்தைகளிடம் போய் இது அகைன் ஒரு ரசிகர் மன்றமாக அல்லது நீங்கள் ஒரு என்ஜிஓ மாடலில் இருந்தாலுமே இதை செய்ய முடியாதுங்கிறேன். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்துட்டு அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது எந்த வகையில் ஏற்கத்தக்கது? அது அடிப்படையில் தவிர்க்கப்பட வேண்டியது, முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது. அப்போ நீங்கள் அந்த குழந்தைகளை வேறு வகையில் ஃபைன் டியூன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான். அதற்கு இந்த அரசு என்ன முடிவெடுக்க போகிறதுங்கிறது. இப்போ பொதுச் செயலாளராக அவர் உத்தரவு போட்டு விட்டார். நம்ம கேட்பது, அரசு காவல்துறை கையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது தொடர்பாக ஏதாவது ஒரு ரோவிங் புரோட்டோகாலோ இல்லை எஸ்ஓபியோ தெளிவுபடுத்த வேண்டிய நிலைப்பாடு, அல்லது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே சொல்லட்டும். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு இது பெரிய கிரிமினல் அஃபென்ஸை நம்ம கொண்டு போக முடியாது. இது ஒரு ஒரு உரையாடல் மூலமாகவே இதை சார்ட் அவுட் பண்ணிட முடியும். அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதற்கு ஒரு புரோட்டோகாலோ ஒரு எஸ்ஓபியோ ஒரு ரோவிங்காக ஒரு ஜிஓவா இஷ்யூ பண்ணட்டும். பண்ண பிறகு மீறினாங்கன்னா நீங்கள் கிரிமினல் நடவடிக்கை இன்டிமிடேஷன், நாங்கள் அரசு பள்ளியில் பள்ளியை இயங்க விடாமல் அதற்கு தொல்லை கொடுத்தாருங்கிற வகையில் பிரிவை போடுறோம் அப்படின்னு கூட போடுங்க. உங்களுக்கு இங்கே நீட்டுக்காக போகிறான்னா அது அவங்கள அப்புறப்படுத்த சொல்லணும். நீட்டுக்காக போகிறான்னு எஸ்எஃப்ஐ தோழர்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது அவங்க கூட்டணி கட்சிகள் கண்டித்து பேசியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. அப்படி தான் நடக்குதா சார் ஆட்சி? திமுக ஆட்சி காலத்தில் கூட்டணி கட்சியினராக இருந்தவர்கள் போராடிய போது அவங்களெல்லாம் எதுவும் வழக்கு போடாமல் அப்படியே அப்புறப்படுத்திட்டாங்களான்னு ஒன்று இருக்குது. போலீஸ் அப்படி தான் சார் நடந்துக்கும். நீங்கள் என்ன சிக்கல்னா, எகைன் இது திமுக தாவேகா பிரச்சனையாகவே நிற்கிறது. கடந்த காலத்தில் அவர்கள் போராடிய போதும் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். உங்களுக்கு போராடிய மாற்றுத்திறனாளர்களை இங்கேருந்து வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டாங்க. செவிலியர்கள் போராடிய போது அப்படி தான் கொண்டு போய் விட்டாங்க. அந்த சமயத்தில் ஏறத்தாழ முன்னிரவு நேரம் ஆதவர்ஜுன் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் போய் பஸ் ஸ்டாண்டில், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா எனக்கு ஞாபகம், அது 2 பேர் போனாங்க. ஆதவர்ஜுன் ஒருவர், இன்னொருவர் யார் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் போய் பார்த்து நீங்கள் பண்ணி பேசுனீங்க. அப்போ காவல்துறை கையாளுவது என்பது அப்படித்தான் இருக்கும். என்ன சிக்கல்னா, அன்னைக்கு திமுக அதை செய்கிறதுனா அதனோட ஒரு ஆங்கிள் அவங்கக்கிட்ட எண்ணிக்கை இருந்தது. எம்எல்ஏ கவுண்ட் எங்ககிட்ட உதயசூரியனில் ஜெயிச்சவங்களே மெஜாரிட்டிக்கு மேலே இருந்தது. இன்றைக்கி உங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய ஆதரவின் மூலமாக இவர்கள் நிற்கிறார்கள்னா, இந்த இடத்துல விஜய் அவர்கள் செய்யக்கூடிய தவறுன்னு நான் பார்க்குறது, இந்த ஆட்சியை ஸ்திரப்படுத்துவதற்கு யார் யாரெல்லாம் ஆதரவு அளித்திருக்கிறார்களோ, அது வெளியிலிருந்து ஆதரவாக இருந்தாலும் சரி, அமைச்சரவையில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கமிட்டி ஒன்றை அமைத்து இதனுடைய பிரதிநிதிகளை போட்டு பாலிசி டெசிஷன்ஸில் எப்படி உங்களுக்கு ஒரு பொலிட் பியூரோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுடைய இதில் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு பாலிசி டெசிஷனுக்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி மாதிரி கமிட் பண்ணிவிட்டு சில உரையாடல்கள் அங்கே நடத்தி அதுக்கப்புறம் அங்கே இருந்து இன்புட்ஸை வாங்கிட்டு ஏற்றுக்காத அரசோட நிலைப்பாடு. பட் அப்படி ஒன்று உருவாக்கினா ஒரு கன்சென்சஸ், ஒத்த கருத்துக்கு எல்லோரும் கொண்டு வருவது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா தினசரி 4 மேனி பொழுது ஒரு வண்ணமாக அந்த அரசை விமர்சிக்கிறார்கள். உங்களுக்கு அதனால தான் அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகிறாங்க, ஐ திங்க் நேற்று தினமலரில் அந்த செய்தியாக ரிலீஸ் பண்ணுறாங்க, பாமக உள்ளே கூப்பிட்டுட்டு வரலாமான்னு பார்க்குறாங்கன்னு ஒரு ஹேஷியம் வருது. அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு காலப்போக்கில் தான் தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் தொடர்ந்து விமர்சிக்கிறார்கள். அதனால் ஒரு பேக்கப் பார்க்கலாமான்னு பார்க்குறாங்க. இதுக்குள்ளே இடைத்தேர்தல் நடந்ததுன்னா அதில் பாதி விசிலில் ஜெயிச்சு வந்துட்டா எண்ணிக்கை வந்துடும் பார்க்குறாங்க. எல்லாம் செய்திகள் கசிய ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த ஸ்பெகுலேஷனுக்கான காரணம் அவங்க யார்? பல நேரங்களில் நீங்கள் போய் சந்திக்கிறீங்க, நம்பகத்தன்மை இருக்காதுல்ல யாருக்கு? இடதுசாரிகள் ஆதரிச்சாங்க. இப்போ அவங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறமே நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்க முற்போக்கு கூட்டணி தான் அப்ரோச் பண்ணுறோம், பாஜக அலையன்ஸில் யாருமே நாங்கள் அப்ரோச் பண்ணலாம் தான் அவங்க குறிப்பிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ பாமக உள்ள வந்தால் ஒரு நம்பகத்தன்மை இருக்காதுல்ல. நம்பகத்தன்மை இல்லை என்பதற்காக இப்போ அமைச்சரவையில் இருக்க 3 கட்சியும் வெளியில் போயிடும் நம்ம நம்பினோம்னா நம்ம தவறாக அரசியல்வாதிகளை மதிப்பிட்டுருக்கோன்னு அர்த்தம். நீங்கள் பாமக ஏன் விசிகா பாமக ஒரே கூட்டணியில் இருந்தாலும் என்ன தவறு நாளைக்கு யாருன்னாவது பேச இல்லை, திரும்ப தான் குறிப்பிட்றாரு பாஜக இருக்கிற கூட்டணியும் பாமக இருக்கிற கூட்டணியும் இருக்க மாட்டேன். கடைசியாக எப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார்? அமைச்சரவை வர்றதுக்கு முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி.
இப்போ கடைசியாக அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. வந்த பிறகும் வெளியேறணும்னு அவசியம் இல்லை, இணைஞ்சு கூட நாங்கள் பயணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கலாமே. வட தமிழ்நாட்டில் இவ்வளவு நாட்களாக வன்னியர் சமூக மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்குமான அந்த முரணை இதன் மூலமாக நாங்கள் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறோம் கூட அவங்க சொல்லிட்டு போகலாம் ஒரு ஃபேஸ் சேவருக்கு, அல்லது வெளியேறவும் செய்யலாம். நான் திரும்பவும் சொல்கிறது அவருடைய முடிவாக இருக்க போகிறது. என்ன எடுத்தாலும் அவர் டேரிங்காக எடுப்பார், நமக்கு அதில் விஷயங்கள் இல்லை. அப்படி ஒன்று நடக்காதுன்னு நம்ம கமிட் பண்ணிக்க முடியாது. நம்பிக்கையின்மை அப்படிங்கிறீங்க, நம்பிக்கையின்மைனா அவர் ஆர்எஸ்எஸின் குழந்தை இல்லைன்னா நாங்கள் இப்போது பூரணமாக நம்புகிறோம் நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு தான் நம்பிக்கை போயிருக்கு. இதுக்கப்புறம் அது என்ன இன்னொரு வாட்டி உடைய போகுது, யார் இப்போ நம்புறாங்கிற கேள்வி இருக்குது. இடையில் இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் வரும்போது அமைச்சரவையில் அவங்கள சேர்த்தது தவறனே விர்ச்சுவல் வாரியஸில் எழுதலையா நீங்கள்? ஆனால் அது ரொம்ப சௌரியம். எங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி சௌரியமோ கேட்டால் அவர் எங்கள் உறுப்பினர் இல்லைன்றவாங்க. எப்படி சொல்கிறீங்க, நாங்கள் தான் உறுப்பினருக்கு கார்டே கொடுக்குறது இல்லையா, அப்புறம் எப்படி நாங்கள் உறுப்பினர்னு சொல்ல முடியும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி யார் விர்ச்சுவல் வாரியர்னு யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன ரெஜிஸ்ட்ரி வச்சுருக்காங்களா? திமுகலையும் அந்த சிக்கல் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அன்அஃபிஷியல் ஐடி விங்னு அது நம்ம சொல்கிறதா? ஏன்னா அது அஃபிஷியல் அதிகாரப்பூர்வம் கிடையாது. ஆதரவாளர்களாக இருப்பாங்க, நேரடியாக கட்சியில் உறுப்பினராகவும் இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கான மீட்டப் எல்லாம் சில சமயங்கள் நடக்காது. ஏதோ ஒரு பாயிண்டில் பொறுப்பு துறப்பாக ஏதாவது எங்கள் கட்சி கிடையாதுங்க. இப்போ இவங்க வருது இல்லை, உங்கள் கட்சியினுடைய ஆதரவாளர், கட்சியினுடைய ஆர்வலர். கடந்த காலத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் ஞானசேகரன் இது வரும்போது அவர் வந்து திமுகவினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற வார்த்தையை தான் அன்றைய முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே பயன்படுத்தினார். அப்போ இது வந்து பொறுப்பு துறப்புக்குள்ளே போயிருதாங்கிறது இருக்குது. பல விஷயங்கள் நீங்கள் இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்திற்கு ஏற்பதான் எல்லாரும் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எல்லாம் உச்சபட்ச கொள்கை, உன்னதமான அறம் இதெல்லாம் பேசாமல் ப்ராக்டிக்கல் பாலிட்டிஷனாக நடந்துட்டிங்கன்னா மக்கள் பரவாயில்லன்றவாங்க. நாங்கள் தான் எங்களுடைய கொள்கை அளவுக்கு யாராலையும் மேட்ச் பண்ண முடியாதுன்னு ஹை மாரல் கிரவுண்ட்ஸ் பேசினா இப்படித்தான் நீங்கள் அம்பலப்பட வேண்டிய தேவை வரும். தேவையற்ற ஒரு அசௌகரியங்கள்ங்கிறத தாண்டி ரொம்ப அசூயையாக இருக்குது. அப்போ எல்லாரும் அதே மாதிரியான அரசியல்வாதிகள் தானா என்கிற நிலைக்கு போய் தான் இதை ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு உன்னதமான நோக்கங்கள் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் போகிற வழி இதுதான். இந்த கேமுக்கான ரூல்லாம் நீங்கள் அப்படி தான் செயல்படணும், அப்படி தான் படுவீங்க. அதை விளக்கம் சொல்கிறேங்கிற நேரத்தில் நீங்கள் போயிட்டு மற்றவர்களை இவங்க வந்து அப்படி கிடையாதுன்னு அவங்க மேலே அதை நீங்கள் விமர்சனமாக வைக்கும்போது பிரச்சனையாக மாறுது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.